நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே போனேன்னு தெரியுமா? வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மாத்திட்டு உடனே வந்துட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் லாவே படிச்சிருக்க மாட்டேன். கிருத்திகா, இதெல்லாம் ஃபைல் பண்ணி நம்ம ஃபர்முக்கு புதுசாக வந்திருக்காரு லாயர் ரகுபதி, அவர் டேபிளில் வச்சிருங்க. ஹரி, ரகுபதி இன்னைக்கு தான் நம்மளை ஜாயின் பண்ணியிருக்காரு. ரகு, ஹரி, அவர் ஃபர்ம்ஸ் கோல்டன் பாய். இவர் தான் இன்னும் உங்களோட படி, இவர் தான் அண்டர்ஸ்டாண்டி பண்ண போகிறீங்க. இதை பாருங்க, நான் துரைராஜை உடனே பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை, ஆனால் நான் உடனடியாக பார்க்கணும். போய் சொல்லுங்க பசுபதி வந்திருக்கு. என்னுடைய கேஸே மரண தண்டனை கேஸாக இருக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இது அவர் ஹேண்டில் பண்ற ஷிப்பிங் கேஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நாளைக்குள்ள இந்த கேஸோட chronology ஆஃப் events அவருக்கு வேணும். மிஸ்டர் ராஜா என்ன இன்னொரு கேஸ்க்கு சைன் பண்ணியிருக்காரு. ரகு, ரிலாக்ஸ். நீங்கள் வச்சுட்டு போங்க கிருத்திகா, அவர் நாளைக்குள்ளே பண்ணுவார். சார் சாரி சார், நீங்கள் முக்கியமான காலில் இருக்கீங்கன்னு நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் அவர் வந்துட்டாரு. துரை, முக்கியமான விஷயம், அவனை உடனே பார்க்கணும். பசுபதி, என் பையன் நைட் கிளப்பில் டிஜியாக இருக்கான். அவன் வேலை செய்கிற அதே கிளப்பில் இன்னொரு டிஜி என் பையனை பற்றி ஆன்லைனில் தப்பாக கண்டதையும் எழுதியிருக்கான். இது எப்பயாச்சும் தடுத்து நிறுத்தி அவனை துறை, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நீ இந்த கேஸை எடுக்கிறேன்னு சொன்னப்பே நான் சந்தேகப்பட்டேன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனுக்கு வலை விரிக்கிறேன் இல்லையா? ராஜா, ஆன்லைனில் நெகட்டிவ் போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஷாலினி, துரைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஐ எம் ஷூர் யூ வில் பி வெரி ஹாப்பி. ஷோர், உடனே சொல்லிடுறேன். அப்புறம் நென்சிட்ட சொல்லி இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுங்கள். ஷோர். பெரிய தொகை. அதையும் நான் துரைக்கிட்டே சொல்லிடுறேன். அவருடைய கிளைண்ட்ஸை பற்றி அவருக்கு தான் நல்லா தெரியும். ஹாய் சத்யா, நான் ஹரிதாஸ், உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுற லாயர். இவர் என்னை அசிஸ்ட் பண்ணுற இன்னொரு லாயர் மிஸ்டர் ரகுபதி. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாட்சிகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. அதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான். அதனால தான் எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் சொல்லணும். உங்கள் மேலே இருக்க சார்ஜஸை பலவீனப்படுத்தினா தான் அந்த டெத் சென்டென்ஸை குறைச்சி ஒரு லைஃப் சென்டென்ஸ்க்கு கொண்டு வர முடியும். அன்னைக்கு ராத்திரி என்ன நினச்சுன்னு மறுபடியும் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களை தான். எங்களுக்கு அதிக நேரம் இல்லை, நீங்கள் பேசலாம். அது உங்ககிட்ட கொடுத்தவரோட டீட்டெயில்ஸ் பற்றி ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அந்த சம்பவத்தை தெளிவுபடுத்தி சொல்லுங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வேணும், ஒன்று விடாம. உங்ககிட்ட தான் பேசுறேன் சத்யா.
சக்தியா, நான் பேசுறது கேக்குதா? பிரதர், நீ என்ன கோ த்ரூ பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது தனிமை, வெறுமை நானும் அனுபவிச்சிருக்கேன் பிரதர். இது புரியாத நேரம்தான். ஆனா நாங்க இங்க உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோம். நான் உங்களை பேச சொன்னேனா? நீங்க ஒரு நோ அப்ளிகேஷன் டிஸ்கஷனுக்கு இங்க வரலாம். உங்க கேஸ் என்னன்னு எங்க லாயர்ஸ் கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரஃபா எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். லாயர் கீதா இருக்காங்களா? அவங்கள உடனே கூப்பிடுங்க, நான் உங்களை பார்க்கணும். ஹலோ, நீங்க யாரு? எதுக்காக மிஸ் கீதாவை பார்க்கணும்? உங்கள்கிட்ட பதில் சொல்ல நேரம் இல்லை. அவங்கள நான் உடனே பார்க்கணும். நீங்க இப்படி கத்துறதுக்கு இது உங்க வீடு கிடையாது. இட்ஸ் a law firm. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா என்னால உதவி செய்ய முடியும். என் பேர் சிவபாலன், ஒரு டாக்ஸி டிரைவர். ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் அவங்க எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்ததே தப்பு. சரி, என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். மீட்டிங் ரூம்ல வந்து வெயிட் பண்ணுங்க. ஆமா, இதை பத்தி மேல பேசணும்னா நேர்ல வாங்க. ஆமா, நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம். அட்ரஸ் தெரியும்ல? அங்கதான். சரி, பாய். இமெயில் அனுப்பியிருந்தேன் பாத்தியா? இன்னும் இல்லை. எதை பத்தி? நம்ம ஃபேமுடைய லாஸ்ட் இயர் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் நேற்று அக்கௌண்ட் அனுப்பியிருந்தாரு. சந்தோஷப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. போன வருஷத்தை விட இந்த வருஷம், இன்ஃபேக்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம ரெவன்யூ 20% குறைஞ்சிருக்கு. ராஜா எப்படியே போணுச்சுன்னா இன்னும் 2 வருஷத்தில் ஃபேம் இழுத்து மூட வேண்டியதுதான். கமான் துரை, ஏன் உணர்ச்சி வசப்படுற? இதெல்லாம் ஒன்றும் நம்ம பார்க்காது இல்லையே. நம்ம செயல்பாடுகளை கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணும், அவ்வளவுதான். இதுக்கு ஏன் டென்ஷன்? ஸ்டெப் அப்? யார் ஸ்டெப் அப் பண்ணும் ராஜா? சொல்லு, யார் ஸ்டெப் அப் பண்ணும்? நாம தான். நாமனா? ராஜா, நம்ம ஃபேமுடைய போன வருஷம் வருமானத்தில் 80 விழுக்காட்டுக்கு மேலே என் கான்டாக்ட் மூலமாக வந்தது. பிஸ்னஸ் கொண்டு வரதுல லாயர்ஸ் அவ்வளவா கான்ட்ரிபியூஷன் பண்றதில்ல. அது உனக்கே நல்லா தெரியும் தானே? துரை, அவங்கெல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க. அவங்க போய் புதுசா பிசினஸ் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. வேணா ஏதாவது இன்சென்டிவ்ஸ் ஆஃபர் பண்ணலாம். அதனால அவங்க தேடி போய் புதுசா பிசினஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. That's all. நான் அவங்கள மட்டும் சொல்ல, நான்சி சொன்னாங்க. ரகுவையும் ஹரியும் ப்ரோ போன வேலைக்கு அனுப்பியிருக்கீங்களாமே? ஆமா. ரகுவை நான் ஹாயர் பண்ணல, எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நீ ஹாயர் பண்ண. சரி விடு, அதை பத்தி பேச வேண்டாம். ஆனா இப்படிதான் தேவையில்லாத வேலைக்கு ஒருத்தருக்கு 2 பேரா அனுப்புவியா? ராஜா, என் டீமுக்கு ஏகப்பட்ட வேலை, ஹேண்டில் பண்ண முடியல. ஷாலினிகிட்ட உதவி கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
நீ என்னடா வெத்து வேலைக்கு 2 பேரை அனுப்புற? ராஜா, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல ராஜா. எனக்கு உண்மையாக இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. சொல்லிட்டியா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? இப்ப நான் பேசலாமா? துரை, நாம இந்த ஃபர்ம் ஆரம்பிச்சப்ப நம்ம 2 பேரோட நோக்கமும் எல்லா விஷயத்திலையும் ஒத்து போகல. அப்படி இருந்தும் முன் வந்து ஆரம்பிச்சோம். ஏன்னா உன் பலம் வேற, என் பலம் வேற. நீ அதிகமா கிளைண்ட்ஸ் கொண்டு வர, அந்த கேசஸ் ஹேண்டில் பண்ண உன் டீமுக்கு என் டீம் உதவி செய்யுது. இடையில இப்படி ஏழாதவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். இதுல என்ன பிரச்சனை? அதுதானே பிரச்சனையே. இதனால என்ன லாபம் ராஜா? நம்ம ஃபர்முக்கு என்ன லாபம்? துரை, நீ சொன்ன இந்த லாபத்தை தாண்டி, பணத்தை தாண்டி இங்க இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. அது சட்டத்தை பார்த்து பயந்து எப்படி அணுகிறதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அரவணைக்கும் போது அவங்களோட நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, அந்த புன்னகை, அதுக்கு ஈடில்லை துரை. கம்மோன் ராஜா, நீ சொல்றதெல்லாம் வேணா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஃபேமை தொடர்ந்து நடத்தணும்னா பணம் வேணும். ஏழைகளுக்கு உதவுறதுக்கு இது சமூக சேவை இல்லை. அதை செய்யறதுக்கு வேற ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் இதை நம்ம ஆரம்பிச்சதே. நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன் கூட சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருக்க மாட்டேனே. இட்ஸ் ஓகே, உட்காருங்க. சொல்லுங்க. நான் சிவபாலன், இஸ்மத்தோட ஆக்சிடென்ட் கேஸ்ல தெரியும். என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? $300,000 காம்பன்சேஷன் கேட்டிருக்கீங்க. ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நஷ்டஈடா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் கேட்கல, பாதிக்கப்பட்டவர் என் கிளையண்ட் கேட்குறாரு. மேடம், இஸ்மத் மேல மோதினது என்னமோ உண்மைதான். அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட். ஆரம்பத்திலேயே அந்த தம்பி அது ஒரு சின்ன காயம் தான் சொன்னாரு. நம்மக்குள்ளேயே பேசி செட்டில் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. மிஸ்டர் சிவபாலன், உங்களுக்கு வேணா அது ஒரு சின்ன காயமா இருக்கலாம். ஆனா டாக்டர்ஸ் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி அது ரொம்ப சீரியஸான காயம்னு தெளிவா சொல்லியிருக்கு. இனிமே இஸ்மத்தால டான்ஸே ஆட முடியாது. அதுக்கு இவ்வளோ பெரிய தொகையை நஷ்டஈடா கேட்பீங்களா? மிஸ்டர் சிவபாலன், இஸ்மத் நடனம் ஆடுறது தான் அவரோட தொழிலா பண்றாரு. அதுதான் அவருடைய குடும்ப வருமானம். இனிமே அவரால் வேலைக்கே போக முடியாது. அதனால நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாது. இவ்வளோ பெரிய தொகையை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நல்ல ஃபீஸ் கிடைக்கும். அதுக்கு இன்னொருத்தனோட குடும்பம் செத்தாலும் பரவாயில்ல. அப்படிதானே மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சிவபாலன், தயவு செஞ்சு பார்த்து பேசுங்க. நான் என் கடமையை தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு வக்கீலை அணுகி உங்களுக்கு ஆக வேண்டியதை பார்த்துக்கங்க. மேடம், அதுக்கு என்கிட்ட ஏதுங்க காசு? நான் என்னமோ குடிச்சிட்டு அப்பாவி ஜனங்க மேலே வண்டியை மோதுற பணக்காரன் கிடையாது. ஒரு சாதாரண டிரைவர். என்னால் இவ்வளோ பெரிய தொகையை எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுக்க வேணாம், உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இதெல்லாம் கொடுக்க போகுது. சரி, நான் இப்போ என்ன பண்ணும்? இப்போ சொன்ன பார்த்தியா, இந்த நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, புன்னகை இதெல்லாம் வியாபாரத்துக்கு உதவாது. உங்களுடைய சமூக சேவைக்கு நடுவில் கொஞ்சம் பிசினஸையும் பாருங்க. ஃபேமுக்கு வருமானம் வர்ற மாதிரி கேசஸை தேடி போங்க, கொண்டு வாங்க. ராஜா,
மறுபடியும் இதை பற்றி உன்கிட்ட நான் பேசுகிற நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துடாத. ஏற்கனவே நடந்த 2 ஆக்சிடெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நிறைய க்ளைம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொரு மடவை கேட்டால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே எனக்கு கவரேஜ் தர மாட்டாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா என் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் என் வாழ்க்கை? அப்போ என் கிளையண்ட் இஸ்மத்தோட வாழ்க்கை? நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா 2 பேர் வாழ்க்கையுமே சரிப்படுத்தலாம் மேடம். உங்கள் காலில் வேணாச்சும் விழுவுறேன் மேடம். மிஸ்டர் சிவபாலன் ப்ளீஸ், மிஸ்டர் சிவபாலன் ப்ளீஸ் உட்காருங்க. என்னது இது? நான் ஒருத்தன் சம்பாரிச்சு தான் என் குடும்பம் சாப்பிடுது. குழந்தைங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. என்னால் இவ்வளோ பெரிய தொகையை நிச்சயமாக கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் நஷ்டஈடு தொகையை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். மிஸ்டர் சிவபாலன், அது நான் எடுக்க வேண்டிய முடிவில்லை, என் கிளையண்ட் எடுக்க வேண்டிய முடிவு. நீங்கள் நினச்சா எனக்கு உதவி செய்யலாம் மேடம். நீங்கள் வேணும்னா ஒரு நல்ல லாயரை பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பே பண்ண முடியுமான்னு பாருங்க. ஐம் சாரி மிஸ்டர் சிவபாலன், ஆனால் இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் சாரி சிவபாலன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகணும். நீங்கள் கிளம்பலாம். நாளைக்கு மறுபடியும் சக்தியா பார்த்து பேசி பார்க்கலாமா? நான் என்னமோ இன்னைக்கு அவனை பேச விடாம அனுப்பி வச்சுட்டு அப்புறம் என்ன நாளைக்கு? நான் உங்களை பேச சொன்னா இன்னொரு தடவை என் பேச்சு மீறி நடந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டோம், அவன் பதிலே சொல்லியே. நீங்க குறுக்க பூந்து பேசினால்தான் அவன் கிளம்பி போயிட்டான். ஒரு 2 நிமிஷம் நீங்க அமைதியா இருந்திருந்தீங்கன்னா நான் அவனை பேச வச்சிருப்பேன். முத கொண்டு அவன் உங்க முகத்தை எடுத்து கூட பார்க்கல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? வந்து 2 நாள்ல எனக்கே பாடம் எடுக்கிறீங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லல. என்னமோ அவன் பேச ரெடியா இருந்த மாதிரியோ, என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரியும் சொல்றீங்க. அவன் பேசுறானோ பேசலையோ, நீங்க என் பேச்சை மீறினது தப்பு. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? என்ன தெரியணும்? உன்ன மாதிரி பொடியங்கிட்டலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்து. அது தெரியாம போயிடுச்சு. ஹலோ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நீங்க இங்க புதுசா சேர்ந்திருக்கீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, யூ ஹேவ் டு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். புதுசா இருந்தா சோ உனக்கு அடிமையா இருக்கணுமா? நான் ஜெயிலுக்கு போனப்ப நீ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்திருப்ப. சின்ன பையன் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லி தரியா? உன் கேஸ் நீயே பார்த்துக்க. இனிமே இங்க எனக்கு வேலை இல்லை. ஷாலினி, அந்த டிஜே சாரோட கேஸ் இன்வாய்ஸ் கொஞ்சம் பார்த்துறீங்களா? ஷோர். எதுக்கு துறைக்கிட்டேயும் ஒரு மாதிரி காட்டிடுங்க. யா, லுக்ஸ் ஓகே. அனுப்பிடலாம் நான்சி. Okay. தேங்க்ஸ்.
நான்சி கொஞ்சம் இருங்க. இன்வாய்ஸ் இப்ப அனுப்ப வேண்டாம். ஏன்னு நான் அப்புறமா விவரமா சொல்றேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். பிரச்சனை இப்பதான் பெருசாயிருக்கு. ராஜா ஆபீஸ்ல தானே இருக்காரு? ஆமா. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் நேஷனல் மேகசின்லேருந்து கால் பண்ணுறோம். மாறன் ஹியர். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேஸை பற்றி சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க. பிரபல நடிகர் பசுபதியோட பையன் டிஜே சராவோட கேஸை உங்கள் ஃபார்ம் தானே ஹேண்டில் பண்ணுது? ஆமாம். பல அண்டர் ஏஜ் பொண்ணுங்க கிட்ட மிக மோசமான முறையில் சரவணன் சேட் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட நிறைய ரிப்போர்ட்ஸ் எங்ககிட்ட வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட